சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் இன்று மாலை பாமக சார்பில் நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு மாநாட்டிற்கு பாமகவை சேர்ந்த தொண்டர்களும் இளைஞர்களும் பெண்களும் புறப்பட்டு சென்றதால் ஈசிஆர் சாலை முழுவதும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மாமல்லபுரம் அருகே பாமக சார்பில் சித்திரை முழுநிலவு மாநாடு நடைபெற உள்ளதையொட்டி அந்த பகுதியில் தற்போது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மாநாட்டில் பங்கேற்க ஏராளமான தொண்டர்கள், இளைஞர்கள் மற்றும் பெண்களும் படையெடுக்க தொடங்கியுள்ளனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். இந்த மாநாடு தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நிச்சயமாக வணக்கம் ராதிகா. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தை பகுதியில் இன்று மாலை சித்திரை முழு நிலவு வன்னியர் இளைஞர் மாநாட்டிற்கு பல்வேறு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இளைஞர்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக அனைத்து பகுதிகளிலும் இருந்து வாகனங்கள் வந்தாலும் குறிப்பாக மாமல்லபுரம் ஈசிஆர் சாலை வழியாகவே மாநாட்டிற்கு வர வேண்டும் என்ற காவல்துறை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வாகனங்கள் வரும்போது இருசக்கர வாகனத்தில் வரக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆகையால் கார், வேன், பேருந்து உள்ளிட்ட வாகனங்களில் தொடர்ச்சியாக அந்த கட்சி பொறுப்பாளர்களும் இளைஞர்களும் வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது மாநாட்டு திடலுக்கு 500 மீட்டருக்கு முன்பாகவே மேலதாளங்கள் அடித்தபடியும் உற்சாக வரவேற்புடன் அந்த இளைஞர்கள் வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக அந்த பேருந்து உள்ளிட்ட வேன் உள்ளிட்ட வாகனங்கள் மீது எழுந்து நின்று ஆடியபடியும் அவர்களது ஆரவாரத்துடன் அந்த வரக்கூடிய காட்சிகள் நம்மால் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. இந்த மாநாட்டிற்காக சுமார் 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குறிப்பாக அந்த மாமல்லபுரம் ஈசிஆர் சாலையிலேயே வாகனங்களை சோதனைத்தபடியும் வாகனங்களை அணிவகுத்து அனுப்பக்கூடிய அந்த நிகழ்வும் நடைபெற்று வருகிறது. அதாவது மாநாட்டிற்கு வரக்கூடிய வாகனங்கள் பார்க்கிங் இடமே சொல்லக்கூடிய அளவு பெரிய அளவு பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியிலிருந்து, அதாவது பார்க்கிங் பகுதியிலிருந்து சுமார் 300 மீட்டர் தொலைவில் தான் இந்த மாநாடு திடல் அமைந்துள்ளது. அந்த வழியாக பார்க்கிங் பிறகு அந்த இளைஞர்கள் தொடர்ச்சியாக நடந்து செல்கின்றனர். வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக நேரம் ஆக ஆக வாகனங்களின் வருகையும் அதிகரித்து வருகிறது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.